Periodic classification of elements continue பண்ணலாம். இந்த periodic classification of elementsல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ற பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோம். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன மாலிகுல் எடுத்துக்கலாம்னாக்கா HF மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த HF மாலிகுல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ் இந்த பாண்டை பிடிச்சி இதன் பக்கம் இழுக்குது. இந்த ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் இந்த பாண்டை இதன் பக்கம் பிடிச்சி இழுக்குது. அந்த பொட்டன்ஷியலை தான் இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சொல்றோம். அதே மாதிரி இந்த ஃப்ளூரினுடைய நியூக்ளியஸ் இந்த பாண்டை இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது. அந்த பொட்டன்ஷியலை தான் இந்த ஃப்ளூரினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சொல்றோம். சரி, இப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது என்றதுக்காக டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கேலை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல ஒரு ஸ்கேல் என்னன்னாக்கா முல்லிக்கன் ஸ்கேல். அதுல ஒன்று என்னன்னா முல்லிக்கன் ஸ்கேல். இவர் முல்லிக்கன் எப்படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு ஆட்டம்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி கொடுக்குறாரு என்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். இது கான்ஃபிகரேஷன் என்னன்னா 1s1. அடுத்து ஃப்ளூரின் ஆட்டம் எடுத்துக்கலாம். இதுக்கு கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 2s2 2p5. இப்போ ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது பாண்டிங்க்கு. ஸோ இப்போ ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் இது, ஃப்ளூரின் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் இது. இப்போ HF ப்ரொடியூஸ் ஆகுது. HF ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இந்த HFல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இன்னொரு எலக்ட்ரான் ஃப்ளூரின் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக அவுட் சைட்ல இருந்து சரௌண்டிங்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்குது. இந்த ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரான் இதனுடைய எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக சரௌண்டிங்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்குது. அதாவது எதனாலன்னா அதாவது யாரு முல்லிக்கன் அவருடைய தாட் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கிறோம். முல்லிக்கன் எப்படி நினைச்சாருன்றதை பார்க்கிறோம். ஓகே, முல்லிக்கன் எப்படி நினைச்சாருன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த 1s எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த பாண்டிங்காக. அப்போ இந்த 1s எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக இது என்ன பண்ணுதுன்னா சரௌண்டிங் கிட்ட இருந்து எனர்ஜி எடுத்துக்குது. எவ்வளவு எனர்ஜி எடுத்து இருந்தா இந்த ஹைட்ரஜன் இந்த 1s எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்றதுக்குன்னா இவர் என்ன கன்சிடர் பண்றாருன்னா இந்த எலக்ட்ரானை இது கான்ட்ரிபியூட் பண்றதுக்கும் இதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது ஹைட்ரஜன் gives H+ plus எலக்ட்ரான். ஓகே, இப்படி இந்த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் இந்த 1s எலக்ட்ரான் இந்த பாண்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு தேவையான எனர்ஜியும் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜனையும் கம்பேர் பண்றார். ஓகே, அப்ப அயனைசேஷன் எனர்ஜி எடுத்துக்கினார். எப்படி எலக்ட்ரான் வோல்ட்ல எடுத்துக்கினார். அடுத்து இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் இந்த ஃப்ளூரின் இந்த கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுல இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. அப்படின்னா இவர் எப்படி அதை கன்சிடர் பண்றாருன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை எடுக்குது. அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. இதுக்கு பேர் என்னன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அப்போ இந்த ஹைட்ரஜன் ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுதுல அந்த எனர்ஜி இன்வால்மெண்ட்டை எதோட கம்பேர் பண்றாருன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டியோட கம்பேர் பண்றாரு. அதை எலக்ட்ரான் வோல்ட்ல எடுத்துக்கினார். இப்போ பாருங்க, இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டிங் எலக்ட்ரான் கிளவுட தன் பக்கம் பிடிச்சு இழுக்குது இல்ல, அந்த டெண்டன்சிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்றோம். அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் இந்த அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா இதுதான் அன்ட்டு முல்லிக்கன் சொல்றாரு. அப்போ முல்லிக்கன் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஈக்குவல் டு அயனைசேஷன் எனர்ஜி பிளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி பை 2 அப்படி சொல்றார். ஏன் அப்படி சொன்னாரு? என்ன இந்த ஹைட்ரஜன் இந்த மாலிகுல்ல இந்த பாண்டிங் எலக்ட்ரான் கிளவுட தன் பக்கம் பிடிச்சு இழுக்கும். அந்த டெண்டன்சியை தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சொல்லுவோம். இப்போ HF எடுத்துக்கலாம். இந்த HFல பாத்தீங்கன்னா இந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது.
ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கான்ட்ரிபியூட் பண்ணுது, இன்னொரு எலக்ட்ரான் ஃப்ளூரின் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ இதனுடைய நியூக்ளியஸ் இந்த பாண்டிங் எலக்ட்ரான் கிளவுட தன் பக்கம் பிடிச்சு இழுக்குது. அந்த டெண்டன்சியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்று சொல்றோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இன் HF என்று சொல்றோம். அதை எப்படி சொல்றாருன்னாக்கா, அதாவது ஹைட்ரஜனுடைய அயனைசேஷன் எனர்ஜி எடுத்துக்கினாரு, அடுத்து வந்து ஹைட்ரஜனுடைய அயனைசேஷன் எனர்ஜி எடுத்துக்கிறாரு, அடுத்து ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி எடுத்துக்கிறாரு. இந்த ஆவரேஜ் தான் இவர் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்று சொல்றாரு. சார், இது வந்து முல்லிக்கனுடைய தாட். முல்லிக்கன் வந்து இப்படி நினைக்கிறார். இப்படி அவருடைய தாட் பிரகாரம் அவர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சார், இது வந்து முல்லிக்கன் பிரகாரம். ஆனா நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு யூனிட் கிடையாதுன்ட்டு நம்ம பார்த்தோம். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதனால அதுக்கு யூனிட் நம்ம வந்து வேண்டாம் அன்ட்டு நம்ம சொன்னோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜிக்கு யூனிட்டை கொடுத்தாச்சு, எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு யூனிட்டை கொடுத்தாச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு யூனிட் வந்த மாதிரி தானே அர்த்தம். அதாவது முல்லிக்கன் ஸ்கேல் பிரகாரம், அதாவது முல்லிக்கன் ஸ்கேல் இப்படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்றாரு. சரி, இப்போ முல்லிக்கன் ஸ்கேல்ல ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காம்பவுண்ட்ஸ்ல ஹைட்ரஜன் இருக்குது. எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஆகும். அப்படின்னா அத்தனை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மாலிகுல்ல இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கும் போது இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இவ்வளவு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆக்சுவல் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பத்தி நம்ம சொல்லலை, அதாவது முல்லிக்கனுடைய தாட் பிரகாரம் தான் சொல்றோம். அதனால இதனுடைய யூனிட் எலக்ட்ரான் வோல்ட், அதனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும்ன்ற அவசியம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சரி, இப்போ முல்லிக்கன் ஸ்கேல் வந்து எப்படி, முல்லிக்கன் ஸ்கேல் பிரகாரம் எப்படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கண்டுபிடிக்கணும்னா, அந்த எந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கண்டுபிடிக்கிறோமோ அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜியும் அதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிடைக்கும். இது யார் பிரகாரம்னா முல்லிக்கன் பிரகாரம். அடுத்த ஸ்கேல் என்னன்னா பவுலிங் ஸ்கேல். இவர் பவுலிங் எப்படி கன்சிடர் பண்றாரு, இவர் பவுலிங் எப்படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை சொல்றாரு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்ட்டு சொல்றாரு அன்ட்டு பார்க்கலாம். இந்த பவுலிங் பிரகாரம்னாக்கா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறேன், அடுத்து ஃப்ளூரின் மாலிகுல் எடுத்துக்கிறேன், ரெண்டுத்தையும் ரியாக்ஷனுக்கு அனுப்புறேன். ரியாக்ஷனுக்கு அனுப்புனா என்ன வருதுன்னா HF மாலிகுல் கிடைக்குது. இந்த H2 மாலிகுல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ரெண்டுமே சேம் ஆட்டம்ஸ் தான். இங்க இந்த மாலிகுல்ல சேம் ஆட்டம்ஸ் தான் இருக்குது, ஹோமோடயட்டமிக் மாலிகுல். அதனால இந்த பாண்ட் பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி நான் போலாரா தான் இருக்கும். அப்படின்னா இந்த கோவலன் நேச்சர், இந்த பாண்டு வந்து கோவலன் பாண்ட், இந்த கோவலன் பாண்டுக்கு இருக்கக்கூடிய கோவலன் நேச்சர் அதிகமா இருக்கும். இந்த கோவலன் பாண்டுக்கு கோவலன் நேச்சர் அதிகமா இருக்கும். ஏன்னா எந்த காம்பவுண்டுமே 100% கோவலன் காம்பவுண்டுன்னு சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி எந்த காம்பவுண்டுமே 100% அயானிக் காம்பவுண்டுன்னு சொல்லிடக்கூடாது. இது கோவலன் காம்பவுண்டா இருந்தாலும் இது கோவலன் காம்பவுண்ட், இது கோவலன் பாண்ட், அதனால இதுக்கு கோவலன் நேச்சர் இருக்குது. ஆனா இந்த கோவலன் நேச்சர் இந்த பாண்டுல, இந்த கோவலன் பாண்ட்ல இருக்கக்கூடிய கோவலன் நேச்சர் 100% கிடையாது, கொஞ்சம் அயானிக் நேச்சர் இருக்கும். அதுக்கு வேற ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ஏன் கோவலன் பாண்டு நம்ம சொல்றோம்னா, இங்க கோவலன் நேச்சர்னுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால தான் இதை கோவலன் பாண்டுன்னு சொல்றோம். அப்போ எத்தனையோ கோவலன் மாலிகுல்ஸ் இருக்குது, ஆனா ஹோமோடயட்டமிக் கோவலன் மாலிகுல்ஸ்க்கு கோவலன் நேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, அதே மாதிரி தான் இந்த பாண்டிங் கோவலன் பாண்டுன்னு சொல்றோம், இந்த மாலிகுலையும் கோவலன் மாலிகுல்னு சொல்றோம், இங்கேயும் கோவலன் நேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றோம். சரி, இப்போ HF மாலிகுலுக்கு வரலாம். இப்போ HF மாலிகுலும் கோவலன் மாலிகுல் தான், அதுல எந்த ஒரு டவுட் இல்லை, இந்த பாண்டும் கோவலன் பாண்டு தான். ஆனா ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ் இந்த பாண்டிங் எலக்ட்ரான் கிளவுட இதன் பக்கம் இழுக்கக்கூடிய டெண்டன்சியும் ஃப்ளூரினுடைய நியூக்ளியஸ் இந்த பாண்டிங் எலக்ட்ரான் கிளவுட இதன் பக்கம் இழுக்கக்கூடிய டெண்டன்சியும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படின்னா ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஃப்ளூரினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் டிஃப்ரெண்டா இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது, ஃப்ளூரினுக்கு அதிகமா இருக்குது. அப்படின்னா
இந்த பாண்டினுடைய ஷேரை யார் அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னா புளூரின் அதிகமா எடுத்துக்குது, ஹைட்ரஜன் கம்மியா எடுத்துக்குது. அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு ஷேர் வந்து கம்மியா கிடைக்குது, புளூரினுக்கு ஷேர் அதிகமா கிடைக்குது. அதனால இந்த புளூரினுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட், இந்த ஹைட்ரஜனுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட்னு சொல்லிட்டு இப்ப சார்ஜஸ் கொடுக்குறோம். இங்க பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், இங்க பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம். இங்க ஏன் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு இந்த பாண்டினுடைய ஷேர் கம்ப்ளீட்டா கிடைக்கல. இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணிக்கல, கொஞ்சம் தான் ஷேர் பண்ணிக்குது. அப்படின்னா இதுக்கு லாஸ், அதனால பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். இது கெயின், அதனால பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை அயானிக் அன்ட்டு சொல்றோம், அதாவது போலார் அன்ட்டு சொல்றோம். அப்படின்னா இந்த மாலிகுல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன நேச்சர் இருக்குதுன்னாக்கா கொஞ்சம் அயானிக் நேச்சர் இருக்குது, கொஞ்சம் கோவலன் நேச்சர் இருக்குது, கொஞ்சம் கோவலன் நேச்சர் இருக்கு. இந்த பாண்டுல பாத்தீங்கன்னா அயானிக் நேச்சரும் இருக்குது, கோவலன் நேச்சர் இருக்குது. ரெண்டுமே கலந்தது தான் இந்த பாண்ட் அன்ட்டு நம்ம சொல்றோம். ரெண்டுமே இருக்குது, அயானிக் நேச்சர் இருக்குது, கோவலன் நேச்சர் இருக்குது, ரெண்டுமே கலந்து இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, பவுலிங் வந்து எப்படி இதை வந்து அனலைஸ் பண்றாரு, எப்படி அவர் திங்க் பண்றாரு அன்றதை நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, இந்த பவுலிங் என்ன பண்ணாருன்னா இந்த இந்த பாண்டுக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளவு, இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுனா இந்த பாண்டுக்கு எவ்வளவு கோவலன் நேச்சர் இருக்குதோ அதுதான் இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி சொல்லலாம்னா இந்த பாண்டை உடைச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் தெரியும். இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ, இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதை இந்த கோவலன் பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் அன்ட்டு சொல்லலாம் அன்ட்டு சொல்றாரு. அதே போல இந்த பாண்ட், இந்த F2 மாலிகுல்ல இருக்கக்கூடிய பாண்ட், கோவலன் பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் வேணும்னா இதனுடைய பாண்ட் எனர்ஜியை எடுத்துக்கோங்க, இதனுடைய பாண்ட் எனர்ஜி இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த்தை சொல்லுது அன்ட்டு சொல்றோம். சரி, அடுத்து வந்து இப்ப இந்த பாண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் வேணும்னா என்ன செய்யலாம், என்ன வழி? ஒன்னு எக்ஸ்பெரிமெண்டா கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னொரு வழி என்னன்னா இந்த 2 வேல்யூஸை வச்சும் கால்குலேட் பண்ணலாம். சரி, இந்த 2 வேல்யூஸை வச்சு கால்குலேட் பண்ணலாம். என்ன வரும்னு பார்க்கலாம். பாண்ட் எனர்ஜி ஆஃப் திஸ் HF, பாண்ட் எனர்ஜி ஆஃப் திஸ் HF எவ்வளவுன்னா இதனுடைய ஜியோமெட்ரிக் மீன் தான் இதனுடைய பாண்ட் எனர்ஜி அன்ட்டு சொல்றார். ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னா H2 அடுத்து F2, இதனுடைய ஜியோமெட்ரிக் மீன், இதனுடைய ஜியோமெட்ரிக் மீன் அப்படி சொல்றார். ஓகேவா? இதனுடைய பாண்ட் எனர்ஜி கால்குலேஷன் பிரகாரம் இதனுடைய பாண்ட் எனர்ஜி எவ்வளவுன்னா இதனுடைய ஜியோமெட்ரிக் மீன் தான் இதனுடைய பாண்ட் எனர்ஜி அப்படி சொல்றார். இப்ப பாருங்க, இவர் அப்புறம் வேற எப்படி திங்க் பண்றாரு பாருங்க. இந்த பாண்ட் எனர்ஜி எதை பத்தி சொல்லுதுன்னா இங்க இருக்கக்கூடிய கோவலன் நேச்சரை பத்தி சொல்லுது. இந்த பாண்ட் எனர்ஜி எதை பத்தி சொல்லுதுன்னா இங்க இருக்கக்கூடிய கோவலன் நேச்சரை பத்தி சொல்லுது. அப்படின்னா இதனால கிடைச்ச இந்த பாண்ட் எனர்ஜி எதை பத்தி சொல்லும்? இந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய கோவலன் நேச்சரை பத்தி தானே சொல்லும். அப்படின்னா இது எதை பத்தி சொல்லுது? இந்த கோவலன் நேச்சரை பத்தி தான் சொல்லுதே தவிர இந்த அயானிக் நேச்சரை பத்தி சொல்லல. அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டா இதனுடைய பாண்ட் எனர்ஜி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? இப்போ எக்ஸ்பிரிமெண்டா இதனுடைய பாண்ட் எனர்ஜியை பார்த்துட்டு இந்த கால்குலேட்டட் வேல்யூவோட செக் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்பிரிமெண்டா இதனுடைய பாண்ட் எனர்ஜியை நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்பிரிமெண்டா இதனுடைய பாண்ட் எனர்ஜினா அது என்ன பண்ணும்னா இதனுடைய அயானிக் நேச்சரையும் கோவலன் நேச்சரையும் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணும். இப்போ எக்ஸ்பிரிமெண்டா இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு, எக்ஸ்பிரிமெண்டா இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். எக்ஸ்பிரிமெண்டா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்டால கிடைக்கக்கூடிய இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் எதெல்லாம் கன்சிடர் பண்ணிருக்குன்னா இந்த அயானிக் நேச்சர் ஆஃப் பாண்டையும் கோவலன் நேச்சர் ஆஃப் பாண்டையும் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிருக்கோம். இது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இப்போ இந்த கால்குலேட் பண்ணல, இந்த கால்குலேட் பண்ண வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். கால்குலேட் எப்படி பண்ணிருக்கோம்னா இது போல பண்ணிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டும் கண்டிப்பா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து எக்ஸ்பெரிமெண்டா கிடைச்சது. எக்ஸ்பெரிமெண்டா கிடைக்குதுன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லும்? இதனுடைய உண்மையான பாண்ட் ஸ்ட்ரென்த் என்னவோ அதை சொல்லும். உண்மையான பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன? இந்த பாண்டை அப்படியே பிரேக் பண்ணணும். இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு என்ன எனர்ஜி தேவை, அதான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுது. அப்ப இந்த பாண்டை பிரேக் பண்றீங்கன்னா நீங்க என்னத்தை பிரேக் பண்றீங்க? இதுல இருக்கக்கூடிய அயானிக் நேச்சரை பிரேக் பண்றீங்க, இதுல இருக்கக்கூடிய கோவலன் நேச்சரை பிரேக் பண்றீங்க. அப்படிதானே மீனிங்?
அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்தை சொல்லுது. இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்னா இந்த பாண்டில் என்னென்ன இருக்குது, அயானிக் நேச்சர் இருக்குது, கோவலன்ட் நேச்சர் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவோ அதை சொல்லுது எக்ஸ்பெரிமெண்ட். இங்க எப்படி கால்குலேட் பண்ணிருக்கிறோம்னாக்கா, இந்த பாண்ட் எனர்ஜி எடுத்துக்கிறோம், இந்த பாண்ட் எனர்ஜி எடுத்துக்கிறோம், இதனுடைய ஜாமெட்ரிக் மீனை பார்க்கிறோம், இதனுடைய ஜாமெட்ரிக் மீனை பார்த்துக்கிறோம். அதுதான் இந்த கால்குலேட்டட் பாண்ட் எனர்ஜி. இந்த கால்குலேட்டட் பாண்ட் எனர்ஜி எப்படி கண்டுபிடிச்சோம்னாக்கா, இதை வச்சு கண்டுபிடிச்சோம். இங்க என்ன இருக்குதுன்னா கோவலன்ட் நேச்சர் மட்டும் தான் இருக்குது. அப்ப இங்க கோவலன்ட் நேச்சர் இருக்குதுன்னா இங்க கோவலன்ட் நேச்சர் என்னவோ அதுதானே இங்க இருந்து கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு. அப்ப நான் இதுக்கு கோவலன்ட் நேச்சரை கன்சிடர் பண்ணிருக்குது. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலா என்ன இருக்குதோ அதை கன்சிடர் பண்ணிக்குது. அப்போ இந்த பாண்ட் எனர்ஜி இந்த பாண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒன்னு அதிகமா இருக்கும் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னாக்கா இதுல டவுட்டே கிடையாது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதிகமா இருக்கும் இந்த கால்குலேட்டட். ஏன் இப்படி? கால்குலேட்டட் இதனுடைய கோவலன்ட் நேச்சரை மட்டும் கன்சிடர் பண்ணிச்சு. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, ஆக்சுவல் என்ன, அயானிக் நேச்சர் அண்ட் கோவலன்ட் நேச்சர். இந்த கால்குலேட்டட்ல அயானிக் நேச்சரை கன்சிடர் பண்ணல. அப்போ கன்சிடர் பண்ணாத எனர்ஜி இங்க இருக்குதுன்னு தானே அர்த்தம். இங்க எது கன்சிடர் பண்ணாம விட்டுச்சோ அது இங்க இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ இதனுடைய எனர்ஜி இதை விட அதிகமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். சரி, அப்படின்னா இப்போ இது கோவலன்ட் நேச்சரை மட்டும் கன்சிடர் பண்ணுது. இது என்ன பண்ணுது, ஆக்சுவலா என்ன இருக்குது, அயானிக் நேச்சர் கோவலன்ட் நேச்சர் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுத்தையும் இது கன்சிடர் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் தெரிஞ்சா, இப்போ இது எக்ஸ்பெரிமெண்டா இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும், எக்ஸ்பெரிமெண்டா இதனுடைய வேல்யூ தெரியும், எக்ஸ்பெரிமெண்டா இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி எதை சொல்லலாம், இந்த ரெண்டு வேல்யூ யூஸ் பண்ணி என்னத்தை சொல்லலாம் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்டா கிடைச்ச HF பாண்ட் எனர்ஜி, கால்குலேட்டட் மூலியமா கிடைச்ச HF பாண்ட் எனர்ஜி எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் பார்க்குறோம். ரெண்டுத்தினுடைய டிஃபரன்ஸ் எதை பத்தி சொல்லும், எதை பத்தி சொல்லுன்னு நினைக்கிறீங்க? இந்த அயானிக் நேச்சரை பத்தி சொல்லும். இந்த பாண்டுல எவ்வளவு அயானிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு சொல்லும். ஓகேவா? இந்த பாண்டுல எவ்வளவு அயானிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு சொல்லும். ஓகேவா? அந்த அயானிக் நேச்சரை தான் என்னன்னு சொல்றோம்னா டெல்டா ஆஃப் HF சொல்றோம். இதை என்னன்னு சொல்றோம்னா அந்த அயானிக் நேச்சரை தான் என்னன்னு சொல்றோம்னா பொலாரிட்டி ஆஃப் பாண்ட் சொல்றோம். அந்த பாண்டினுடைய பொலாரிட்டி, அந்த பாண்டுல எவ்வளவு அயானிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு தான் இந்த பொலாரிட்டி சொல்லுது. பொலாரிட்டி ஆஃப் பாண்டுனா இந்த பாண்டுல, இந்த HF பாண்டுல எவ்வளவு அயானிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு தான் இந்த பொலாரிட்டி ஆஃப் பாண்ட் சொல்லுது. இதுதான் டெல்டா. சரி, இப்போ இந்த பொலாரிட்டி ஆஃப் பாண்ட் எதை சொல்லுதுன்னா அயானிக் நேச்சரை பத்தி சொல்லுது. அப்படின்னா அந்த அயானிக் நேச்சர் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அயானிக் நேச்சர்னா இங்க பார்ஷியல் பாசிட்டிவ், இங்க பார்ஷியல் நெகட்டிவ். இது ரெண்டுத்துக்கு இடையில எவ்வளவு அட்ராக்ஷன் இருக்குதோ அதுதான் அயானிக் நேச்சர். இந்த பாண்டில் இருக்கக்கூடிய அயானிக் நேச்சர் அதுதான் இந்த பொலாரிட்டி ஆஃப் பாண்ட், அதுதான் இந்த பொலாரிட்டி ஆஃப் பாண்ட் நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் எப்படி உருவாச்சுனாக்கா, இந்த நியூக்ளியஸ் இந்த பாண்டை பிடிச்சி இதன் பக்கம் இழுக்குது, இந்த நியூக்ளியஸ் இந்த பாண்டை பிடிச்சி இதன் பக்கம் இழுக்குது. அப்படி இழுக்கக்கூடிய டெண்டன்சி இங்க ரெண்டு பேருமே ஆங்காங்க பக்கம் இந்த பாண்டை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அந்த இழுக்கக்கூடிய டெண்டன்சில டிஃபரன்ஸ் இருக்குது. இது அதிகமா பிடிச்சி இழுக்குது, இது கம்மியா பிடிச்சி இழுக்குது. அதனால இதுக்கு லாஸ், இதுக்கு கெயின். அப்படின்னா இது இந்த பாண்டை பிடிச்சி இழுக்கக்கூடிய டெண்டன்சிய இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்று சொல்லலாம். இது இந்த பாண்டை பிடிச்சி இழுக்கக்கூடிய டெண்டன்சிய இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்று சொல்லலாம். இப்போ இது என்ன பண்ணுது, இதை காட்டிலும் அதிகமா பிடிச்சி இழுக்கிறதுனால இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இதை காட்டிலும் கம்மியா பிடிச்சி இழுக்கிறதுனால இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது எவ்வளவு இதை காட்டிலும் அதிகமா பிடிச்சி இழுத்துச்சு, இந்த புளூரின் இந்த ஹைட்ரஜனை காட்டிலும் எவ்வளவு அதிகமான டெண்டன்சில இழுத்துச்சு, அது எப்படின்னா XF மைனஸ் XH, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் F மைனஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் H என்ன சொல்லுது, டிஃபரன்ஸ். அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் எதை சொல்லுது, இது எவ்வளவு அதிகமா இந்த பாண்டை பிடிச்சி இழுத்துச்சு. இந்த டிஃபரன்ஸ் என்ன சொல்லுது, இந்த ஹைட்ரஜன் எவ்வளவு கம்மியா இந்த பாண்டை இதன் பக்கம் பிடிச்சி இழுத்துச்சுன்னு சொல்லுது. அதுதானே இந்த டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸை வச்சுதானே யார் அதிகமா இழுத்தாங்க யார் கம்மியா இழுத்தாங்கன்னு சொல்ல முடியும். இது எவ்வளவு அதிகமா இழுக்குதோ அவ்வளவு கம்மியா இது இழுக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த டிஃபரன்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல, இந்த டிஃபரன்ஸ் தான்
இது எவ்வளவு அதிகமா இந்த பாண்டை பிடிச்சி தன் பக்கம் இழுத்துச்சு, இது எவ்வளவு கம்மியா இந்த பாண்டை தன் பக்கம் பிடிச்சி இழுத்துச்சுன்னு சொல்லுது. அப்போ இது எவ்வளவு அதிகமா தன் பக்கம் பிடிச்சி இழுச்சோ அதை வச்சுதான் பார்ஷியல் நெகட்டிவ். இது எவ்வளவு கம்மியா தன் பக்கம் பிடிச்சி இழுச்சதோ அதை வச்சுதான் பார்ஷியல் பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுதான் அயானிக் நேச்சரை சொல்றோம். இந்த அயானிக் நேச்சர் ஆஃப் பாண்ட் தான் இந்த பொலாரிட்டி ஆஃப் பாண்ட் சொல்லுது. அப்படின்னா இந்த பொலாரிட்டி ஆஃப் பாண்ட் இதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குது அன்ட்டு சொல்றோம். அந்த ரிலேஷன் எப்படி இருக்குது? அந்த ரிலேஷன் எப்படின்னா, எப்படி அந்த ரிலேஷனை இவர் சொல்றாருன்னா, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனல்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பொலாரிட்டி ஆஃப் பாண்ட் அப்படி சொல்றார். எப்படி ரிலேட் பண்றார் பாரு. அதாவது இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இந்த பொலாரிட்டி ஆஃப் பாண்டுக்கும் எப்படி ரிலேஷன்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பொலாரிட்டி ஆஃப் பாண்ட் அப்படி சொல்றாரு. ஓகே சார், அடுத்து வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபி மாலிகுல்னு எடுத்துக்கலாம். ஏபி மாலிகுல் அப்படி எடுத்தா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி மைனஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எவ்வளவுனாக்கா 0.208 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா ஏபி. இப்போ டெல்டானுடைய யூனிட் என்னன்னாக்கா கிலோ கேலரிஸ் பர் மோல். டெல்டாக்கு என்ன யூனிட்னா கிலோ கேலரிஸ் பர் மோல். அப்படின்னா பாண்ட் எனர்ஜி எந்த யூனிட்ல சொல்லணும்னாக்கா இந்த பாண்ட் எனர்ஜி, இந்த பாண்ட் எனர்ஜி சொல்லியிருக்கீங்களா, இந்த பாண்ட் எனர்ஜி எந்த யூனிட்ல சொல்லணும்னா கிலோ கேலரிஸ் பர் மோல்ல சொல்லணும். அதே போல இந்த பாண்ட் எனர்ஜியும் கிலோ கேலரிஸ் பர் மோல்ல சொல்லணும். ஓகே, அதே நீங்க வந்து பாண்ட் எனர்ஜி கிலோ ஜூல் பர் மோல்ல சொன்னீங்கன்னா, பாண்ட் எனர்ஜி கிலோ ஜூல் பர் மோல்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளவு வரும்னா 0.1017 வருது. ஓகே, இப்படி வருது டெல்டா ஏபி. இங்க வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி மைனஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஏ. இதுதான் யாருன்னா பவுலிங் ஸ்கேல். ஓகே, பவுலிங் கொடுத்த ஸ்கேல் இதுதான். இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி ஆட்டம், இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஏ ஆட்டம் ஃபார் ஏபி மாலிகுல். ஃபார் ஏபி மாலிகுல் ஈக்குவல் டு so and so proportionality constant into square root of polarity of AB bond. ஓகே, இப்போ polarity of AB bond நமக்கு தெரியும். இதன் பிரகாரம் கண்டுபிடிச்சிடணும் polarity of AB bond. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி இருக்குது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஏ இருக்குது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தெரிஞ்சாதான் இன்னொரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியும். அதனால பவுலிங் என்ன பண்றாருன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரினை ஆர்பிட்ரரியா எடுத்துக்கிறாரு. அது எவ்வளவுன்னா 4ன்னு எடுத்துக்கிறாரு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரினை 4ன்னு எடுத்துக்கின்னு அதன் மூலியமா இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரினை ஆர்பிட்ரரி வேல்யூவா எடுத்துக்கினாரு. இதன் மூலியமா ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. இதை வச்சு மற்ற எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? இப்படிதான் பவுலிங் ஸ்கேல்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ பவுலிங் ஸ்கேல் பிரகாரம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேல்யூஸை நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகே, இப்போ பவுலிங் ஸ்கேல் பிரகாரம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டவுன் த குரூப்ல எப்படி இருக்கும், அலாங் த பீரியட்ல எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ டவுன் த குரூப்புக்கு வந்து என்ன பண்றோம்னா ஹாலஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஹாலஜன் ஃபேமிலியில ஃப்ளூரினுக்கு எவ்வளவுனா 4, குளோரினுக்கு வந்து 3, புரோமினுக்கு வந்து 2.8, புரோமினுக்கு 2.8, அயோடினுக்கு வந்து 2.5, அயோடின் 2.5, அஸ்டடைனுக்கு வந்து 2.2. ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கொடுத்தாச்சு. இப்போ டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது அன்ட்டு சொல்லலாம். சரி, இப்போ ஆக்சிஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருதுனாக்கா ஆக்சிஜனுக்கு 3.5 வருது. அடுத்து சல்ஃபருக்கு 2.5, சல்ஃபருக்கு 2.5, செலினியத்துக்கு 2.4, அடுத்து டெல்லூரியத்துக்கு 2.1, டெல்லூரியத்துக்கு 2.1, அடுத்து பொல்லோனியத்துக்கு வந்து 2. ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு சொல்றோம். சரி, நைட்ரஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். நைட்ரஜன் ஃபேமிலியில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொடுக்குறோம். நைட்ரஜனுக்கு வந்து 3, நைட்ரஜன் 3, பாஸ்பரஸ்க்கு வந்து 2.1, அடுத்து வந்து ஆர்சனிக் வந்து 2, ஆர்சனிக் வந்து 2, அடுத்து ஆன்டிமனிக்கு வந்து 1.9, ஆன்டிமனிக் 1.9, அடுத்து பிஸ்மத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.9. ஓகேங்களா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஆன்டிமனிக்கும் பிஸ்மத்துக்கும் சேமா இருக்குது இங்க. ஓகே, அடுத்து கார்பன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். கார்பன் ஃபேமிலியில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.5, அடுத்து சிலிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 1.8, அடுத்து ஜெர்மனியத்துக்கு 1.8, அடுத்து டின்னுக்கு பார்த்தீங்கன்னா 1.8, அடுத்து லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.8. பாருங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்குது பாருங்க. சிலிக்கன்ல இருந்து லெட் இருக்கும் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்குது, சேம் வேல்யூவா இருக்குது இந்த குரூப் 4ல. அப்போ குரூப் 4ல பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 2.5 இருக்குது, சிலிக்கன்ல இருந்து லெட் வரைக்கும் சேமா இருக்குது. அந்த வேல்யூ எவ்வளவுன்னா 1.8 இருக்குது. அடுத்து போரான் ஃபேமிலி கிட்ட போறோம். போரான் ஃபேமிலியில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். போரானுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2, அலுமினியத்துக்கு வந்து 1.5, அலுமினியத்துக்கு 1.5,
கேலியத்துக்கு 1.6, கேலியத்துக்கு 1.6, அடுத்து இண்டியம்க்கு வந்து 1.7, இண்டியம்க்கு 1.7, அடுத்து டெல்லூரியம், அடுத்து தேலியம்க்கு பார்த்தீங்கன்னா 1.8, தேலியம்க்கு 1.8. ஸோ இப்போ இந்த போரான் ஃபேமிலியில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். போரான்லேருந்து அலுமினியம் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது நார்மலாக. அலுமினியம் வந்து கேலியம் பாருங்க என்ன ஆகுது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்நார்மல் பிஹேவியரை காமிக்குது. இதே அப்நார்மல் பிஹேவியரை தான் அலுமினியத்திலிருந்து கேலியம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ்ல பார்த்தோம். அயனைசேஷன் எனர்ஜிலையும் இப்படி தான் பார்த்தோம். சரி, அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா அலுமினியத்திலிருந்து பாத்தீங்கன்னா தேலியம் வரைக்கும் அப்படியே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 0.1 இன்க்ரீஸ் ஆயின் போகுது. அப்படின்னா நார்மலாவே இல்லை இந்த போரான் ஃபேமிலி. அட்லீஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் பாத்தீங்கன்னா அலுமினியத்திலிருந்து கேலியமும் இண்டியம்ல இருந்து தேலியமும் தான் அனாமலஸ் பிஹேவியரை காமிச்சிச்சு, அப்நார்மல் பிஹேவியரை காமிச்சிச்சு. ஆனா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி காமிக்குது பாருங்க, அலுமினியத்திலிருந்து தேலியம் வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸ் ஆயின் போகுது கரெக்டா 0.1. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா இந்த போரான் ஃபேமிலியில போரான்ல இருந்து அலுமினியம் டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் அலுமினியத்துல இருந்து தேலியம் போகும்போது கரெக்டா 0.1 இன்க்ரீஸ் ஆகினே போகுது. கார்பன் ஃபேமிலியில என்ன ஆகுதுன்னா கார்பன்ல இருந்து சிலிக்கான் டிக்ரீஸ் ஆகுது, சிலிக்கான்ல இருந்து லெட் வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்குது, அப்படியே 1.8 இருக்குது. நைட்ரஜன் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கரெக்டா டிக்ரீஸ் ஆகி தான் வருது, ஆனா ஆன்டிமனில இருந்து பிஸ்மத் பாத்தீங்கன்னா சேமா இருக்குது, 1.9 இருக்குது. ஆக்சிஜன் ஃபேமிலியில கரெக்டா டிக்ரீஸ் ஆகி போயிடுச்சு, ஹாலஜன்லயும் டிக்ரீஸ் ஆகி போயிடுச்சு. சரி, இப்போ அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அல்காலின் எர்த் மெட்டல்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அல்காலின் எர்த் மெட்டல்ஸ்ல பெரிலியம் எடுத்துக்கிறோம். பெரிலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குது. அடுத்து மெக்னீஷியம், மெக்னீஷியத்துக்கு 1.2 இருக்குது. கால்சியம் 1, கால்சியத்துக்கு வந்து 1, ஸ்ட்ரான்சியம் வந்து 1, ஸ்ட்ரான்சியம் வந்து 1, பேரியம் வந்து 0.9, பேரியம் பார்த்தீங்கன்னா 0.9 இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இங்க டிக்ரீஸ் ஆயின் வருது, கால்சியம் ஸ்ட்ரான்சியம் சேமா இருக்குது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, இது போல இருக்குது. சரி, அல்காலி மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அல்காலி மெட்டல்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்காலி மெட்டல்ஸ்னா லித்தியம், லித்தியம்க்கு வந்து 2.1, சரி லித்தியம்க்கு வந்து 1, லித்தியம்க்கு எவ்வளவு வருதுன்னா 1 வருது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து 1. சோடியம்க்கு வந்து 0.9, சோடியம்க்கு வந்து 0.9, பொட்டாசியத்துக்கு வந்து 0.8, பொட்டாசியத்துக்கு 0.8, ருபீடியத்துக்கு வந்து 0.8, ருபீடியத்துக்கு 0.8, சீசியம் பார்த்தீங்கன்னா 0.7, சீசியம் பார்த்தீங்கன்னா 0.7, இப்படி இருக்குது. லித்தியம்ல இருந்து சோடியம் குறையுது, சோடியம்ல இருந்து பொட்டாசியம் டிக்ரீஸ் ஆகுது, பொட்டாசியம் ருபீடியம் சேமா இருக்குது, அப்புறமா டிக்ரீஸ் ஆகுது. எப்படி கால்சியம் ஸ்ட்ரான்சியம் சேமா இருக்குதோ அதே மாதிரி தான் பொட்டாசியம் ருபீடியமும் சேமா இருக்குது அன்ட்டு சொல்றோம். சரி, இது போல இருக்குது டவுன் த குரூப். ஓகே, இப்போ நோபல் கேசஸ் பார்க்கலாம். நோபல் கேசஸ்க்கு எப்படி இருக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அன்ட்டு பார்க்கலாம். ஓகே, நோபல் கேசஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ல வந்து இருக்கும், இல்லைன்னா ஜீரோவா இருக்கும். சரி, இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு எப்படி இருக்குதுன்னா 2.1 இருக்குது. ஓகே, along the period electronegativity எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். லித்தியம் 1, பெரிலியம் 1.5, போரான் 2, கார்பன் 2.5, நைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 3.5, ஃப்ளூரின் 4. அப்படின்னா பார்த்தீங்கன்னா லித்தியம்ல இருந்து ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0.5 டிஃபரன்ஸ் வரும் பாருங்க, 0.5 டிஃபரன்ஸ்ல வரும் செகண்ட் பீரியட்ல. அப்படின்னா செகண்ட் பீரியட்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா அலாங் த பீரியட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. யாருக்கு ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு ஹையஸ்டா இருக்குது. ஃப்ளூரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையஸ்டா இருக்குது. ஹோல் பீரியாடிக் டேபிள்ல யாருக்கு ஹையஸ்ட்னா ஃப்ளூரினுக்கு தான் ஹையஸ்ட். ஏன்னா நோபல் கேசஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும் அது காம்பவுண்ட் எப்படி இருக்கும்ட்டு. ஓகே, ஸோ ஃப்ளூரினுக்கு வந்து ஹையஸ்டா இருக்குது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரி, தேர்ட் பீரியட் பார்க்கலாம். சோடியம் 0.9, மெக்னீஷியம் 1.2, அலுமினியம் 1.5, சிலிக்கான் 1.8, பாஸ்பரஸ் 2.1, சல்ஃபர் 2.5, குளோரின் 3. ஓகே, அதிகமாயினே போகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அலாங் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பொட்டாசியம் பீரியட் பார்க்கலாம். பொட்டாசியம் 0.8, கால்சியம் 1, கேலியம் 1.6, ஜெர்மேனியம் 1.8, ஆர்சனிக் 2, அடுத்து செலீனியம் 2.4, புரோமின் 2.8. ஓகே, இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ருபீடியம் பீரியட் பார்க்கலாம். ருபீடியம் 0.8, ஸ்ட்ரான்சியம் 1, இண்டியம் 1.7, டின் 1.8, ஆன்டிமனி 1.9, டெல்லூரியம் 2.1, அயோடின் 2.5. ஓகே, இன்க்ரீஸ் ஆகுது. சீசியம் பீரியட் பார்க்கலாம். சீசியம் 0.7, பேரியம் 0.9, தேலியம் 1.8, அடுத்து லெட் 1.8. பார்த்தீங்களா சேமா இருக்குது, தேலியமும் லெட்டும் சேமா இருக்குது. அடுத்து பிஸ்மத் 1.9, பொலோனியம் 2, அஸ்டடைன் 2.2. அப்போனா இன்க்ரீஸ் ஆகும் போது, ஆனால் டெல்லூரியம்ல இருந்து லெட் போகும்போது சேமா இருக்குது, 1.8 இருக்குது. சரி, அப்படின்னா அலாங் த பீரியட்லயும் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சீசியம் பீரியட் தேலியம் டு லெட் சிக்ஸ்த் பீரியட்ல பார்த்தீங்கன்னா சேமா இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, இப்படி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது. இது எதன் பிரகாரம்னா பவுலிங் ஸ்கேலை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ பவுலிங் ஸ்கேலை வச்சு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை சொல்லியாச்சு. ஓகே, அலாங் த பீரியட்ல எப்படி இருக்குது, டவுன் த குரூப்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லியாச்சு. ஓகே,
இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை யாரெல்லாம் கால்குலேட் பண்ணாங்கன்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பவுலிங் கால்குலேட் பண்ணார். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பவுலிங் கால்குலேட் பண்ணார். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை முல்லிக்கன் கால்குலேட் பண்ணார். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை முல்லிக்கன் ஸ்கேல் கொடுத்தாரு, பவுலிங் ஸ்கேல் கொடுத்தாரு. அது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஸ்கேலை கொடுத்தாங்க. நிறைய ஸ்கேல் இருக்குது, பவுலிங் ஸ்கேல் மட்டும்தான் கிடையாது, நிறைய ஸ்கேல் இருக்குது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. அதுல எந்த ஸ்கேலை மோஸ்டா யூஸ் பண்றாங்கன்னா, பவுலிங் கொடுத்த ஸ்கேலை மோஸ்டா யூஸ் பண்றாங்க. ஏன்னா பவுலிங் கொடுத்த ஸ்கேலையும் எக்ஸாக்ட்லி கரெக்டான்னு சொல்ல முடியாது. ஏன் பவுலிங் கொடுத்த ஸ்கேல் எக்ஸாக்டா கரெக்ட்னு சொல்ல முடியாது இன்னும் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பவுலிங்கினுடைய தாட்டை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பவுலிங்கினுடைய தாட் என்ன? எக்ஸ்பிரிமெண்டா கிடைச்ச இந்த பாண்ட் எனர்ஜி, எக்ஸ்பிரிமெண்டா HFக்கு பாண்ட் எனர்ஜி கிடைக்குது. எக்ஸ்பிரிமெண்டா கிடைச்ச பாண்ட் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, இந்த பாண்ட்ல எவ்வளவு அயனிக் நேச்சர் இருக்குது, எவ்வளவு கோவலன்ட் நேச்சர் இருக்குதுன்னு சொல்லுதுன்ட்டு சொல்றோம். சரி, அப்புறமா இந்த பாண்ட் எனர்ஜியை கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ற எப்படி? இந்த H2 பாண்ட் எனர்ஜி F2 பாண்ட் எனர்ஜி வச்சு கால்குலேட் பண்றோம். இங்க கோவலன்ட் நேச்சர் இருக்குது, இங்க கோவலன்ட் நேச்சர் இருக்குது. அதனால இந்த ரெண்டு கோவலன்ட் நேச்சரை வச்சு கால்குலேட் பண்ணதுனால இதுல எவ்வளவு கோவலன்ட் நேச்சர் இருக்குமோ அதை சொல்லுதுன்னு சொல்றோம். ஓகேவா? சரி, அப்புறம் இதனுடைய டிஃபரன்ஸ் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் சொல்றோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்கா, இதுல கோவலன்ட் நேச்சரும் இதுல கோவலன்ட் நேச்சரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேமா இருக்குதா? இங்க கோவலன்ட் நேச்சரும் இங்க கோவலன்ட் நேச்சரும் சேமா இருக்குதுன்னா ஆக்சுவலி சேமா கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இது ரெண்டுத்தை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண இதுல எக்ஸ்பிரிமெண்டா இங்க எவ்வளவு கோவலன்ட் நேச்சர் இருக்குதோ அதுதான் இங்க இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அப்ப இங்க வந்த கோவலன்ட் நேச்சரும் இங்க இருக்கக்கூடிய கோவலன்ட் நேச்சரும் எக்ஸாக்ட்லி சேமான்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இங்கேயே லிமிடேஷன் இருக்குது. அப்ப இங்கே லிமிடேஷன் இருக்கும்போது அண்ணும்போது இந்த பவுலிங் ஸ்கேல் பிரகாரம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதுல லிமிடேஷன் இல்லையா? அது எக்ஸாக்ட் வேல்யூ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகே, அதனால தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. அதுல எது பெட்டர்னு பார்த்தா பவுலிங் ஸ்கேல் பெட்டர். அதனால பவுலிங் ஸ்கேலை எடுத்துக்கணும். ஓகே, சரி, பவுலிங் ஸ்கேல் பிரகாரம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்றாங்க. பவுலிங் ஸ்கேல் கொடுத்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ஃபாலோ பண்றாங்கன்ட்டு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். சரி, இப்போ முல்லிக்கன் ஸ்கேல் பிரகாரம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் பவுலிங் ஸ்கேல் பிரகாரம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் பார்க்கும்போது ரெண்டுமே வித்தியாசமா இருக்குது. எவ்வளவு வித்தியாசமா இருக்குதுன்னா, இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் முல்லிக்கன் ஸ்கேல் பிரகாரம் கொடுத்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பவுலிங் ஸ்கேலை விட 2.8 டைம்ஸ் அதிகமா இருக்குது. பவுலிங் இந்த முல்லிக்கன் ஸ்கேல் பிரகாரம் கால்குலேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பவுலிங் வேல்யூவை விட 2.8 டைம்ஸ் அதிகமா இருக்குது. அதனால என்ன செய்யறாங்கன்னாக்கா, இந்த முல்லிக்கன் ஸ்கேல் வேல்யூவை பவுலிங்கோட ஈக்குவேட் பண்ணணும் என்றதுக்காக இந்த முல்லிக்கன் ஸ்கேலினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவை பவுலிங்கோட ஈக்குவேட் பண்ணணும் என்றதுக்காக இதை 2.8ஆல டிவைட் பண்ணிடுறாங்க. அப்படி டிவைட் பண்ணிட்டா இது என்ன ஆகுதுன்னா, இந்த முல்லிக்கன் வேல்யூ பவுலிங் வேல்யூவோட ஈக்குவல் ஆயிடுது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த முல்லிக்கன் ஸ்கேல் பிரகாரம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறாங்க. இங்க அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்றாங்கன்னா கிலோ ஜூல் பர் மோல்ல எடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டியும் நம்ம என்ன பண்றோம்னா கிலோ ஜூல் பர் மோல்ல மாத்திடுறோம். மாத்திட்டு இங்க என்ன பண்றோம்னா டினாமினேட்டர்ல 544 எழுதுறோம். ஏன் 544 எழுதணும் என்றதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றோம்னா, ஒன்னு இந்த 2, இன்னொன்னு இந்த 2.8, இன்னொன்னு இது இங்க யூனிட் என்னன்னா எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம், இத கிலோ ஜூல் பர் மோலா மாத்திருக்கோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் கிலோ ஜூல் பர் மோலா மாத்திருக்கோம். இதனால இந்த 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 சம்மை 544ஓட டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பவுலிங் ஸ்கேலோட ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ பவுலிங் ஸ்கேலோட ஈக்குவலா இருக்கணும்ன்றதுக்காக தான் இங்க 2.8 இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இந்த எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் கிலோ ஜூல் பர் மோலா மாத்தனனால தான் இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 2 into 2.8 544 மாறிச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, சோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் முல்லிக்கன் ஸ்கேலையும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பவுலிங் ஸ்கேலையும் எப்படி ரிலேட் பண்றது என்றதை இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி. எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டின்னா என்ன? எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு ஆப்போசிட். எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன? டெண்டன்சி டு கெயின் த எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டினா டெண்டன்சி டு லூஸ் த எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி டவுன் த குரூப்ல எப்படி இருக்கும்? அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். அலாங் த பீரியட்ல என்ன ஆகும்? குறையும், டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இப்படி இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே,
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா எலக்ட்ரோபாசிட்டிவிட்டியை பத்தி சொல்லிட்டோம். அடுத்து மெட்டாலிக் நேச்சர், நான் மெட்டாலிக் நேச்சரை பத்தி நம்ம பார்க்க போறோம். டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் நேச்சர் அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். அலாங் த பீரியட்ல பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் நேச்சர் குறையும், டிக்ரீஸ் ஆகும்ட்டு சொல்றோம். இப்போ நான் மெட்டாலிக் நேச்சர் எப்படி சொல்லணும்னா அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க. மெட்டாலிக் நேச்சருக்கு ஆப்போசிட்டா நான் மெட்டாலிக் நேச்சரை சொல்ல வேண்டியதுதான். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சரி, இப்போ நான் மெட்டாலிக் நேச்சரை சொல்லிட்டோம். அடுத்து வந்து இப்போ பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ சோடியம் எடுத்துக்கினா சோடியம் ஆக்சைடு, அலுமினியம் எடுத்துக்கினா அலுமினியம் ஆக்சைடு, இது போல ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆக்சைட்ஸினுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். அந்த ஆக்சைட்ஸினுடைய நேச்சர் எப்படி இருக்கும்ட்டு பார்க்க போறோம். அலாங் த பீரியட்ல எப்படி இருக்கும், டவுன் த குரூப்ல எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ அதுக்காக என்ன பண்றோம்னா தேர்ட் பீரியட் எடுத்துக்கலாம். தேர்ட் பீரியட் எடுத்துக்கிறோம். அந்த தேர்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய சோடியம் ஆக்சைடா மாத்திரம், அது சோடியம் ஆக்சைடு. அடுத்து மெக்னீசியம் ஆக்சைடா மாத்திரம். அலுமினியம் ஆக்சைடா மாத்திரம். சிலிக்கன் டை ஆக்சைடா மாத்திரம். பாஸ்பரஸ் என்ன மாத்துறது, பாஸ்பரஸ்க்கு 2 வேலன்சிஸை காமிக்குது இல்ல, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்குது, +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்குது. எதை எடுத்துக்கலாம்? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் +5 எடுத்துக்கலாம். அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, அதை டைமரிக் ஃபார்ம்ல இங்க எடுத்துனுக்கிறோம். அடுத்து சல்ஃபர் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இருக்குது. எதை எடுத்துக்கலாம்? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு எடுத்துக்கலாம். அடுத்து குளோரின் பார்த்தீங்கன்னா குளோரினுடைய ஆக்சைட்ஸ் எத்தனையோ இருக்குது. Cl2O, ClO2, Cl2O6, Cl2O7 எத்தனையோ இருக்குது. அதில் ஹையஸ்ட் எடுத்துக்கிறோம், Cl2O7 எடுத்துக்கணும். ஓகே, இங்க எடுத்தது ஆக்சுவலி கரெக்ட் கிடையாது. சல்ஃபர்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு தான் கிடையாது, சல்ஃபர் டை ஆக்சைடும் இருக்குது. அதே மாதிரி குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா Cl2O6 இருக்குது, ClO2 இருக்குது, Cl2O இருக்குது. அதே மாதிரி தான் பாஸ்பரஸ்க்கும். ஆனா மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா சிலிக்கன்ல இருந்து சோடியம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஆக்சைடு, வேற ஆக்சைடு கிடையாது. நார்மல் டெம்பரேச்சர் நார்மல் கண்டிஷன்ல கிடையாது. வேணா சிலிக்கன் வேணும்னா SiO காமிக்கும், அது நார்மல் கண்டிஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகே, சரி, இது போல ஆக்சைட்ஸ் எடுத்துக்கணும். இதனுடைய நேச்சர் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். கம்பேரிட்டிவா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுனாவே சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவோம். அப்படின்னா இது ஸ்ட்ராங்லி பேசிக்கா இருக்கிறதுனால தானே சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்றோம். அப்படின்னா சோடியம் ஆக்சைடு வந்து ஸ்ட்ராங்லி பேசிக். அடுத்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை ஸ்ட்ராங் பேஸுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல மாட்டோம். ஏன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து வீக் பேஸ், அதனால இதை வந்து வீக்லி பேசிக்ன்ட்டு சொல்லுவோம். அடுத்து அலுமினியம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து HCl ரியாக்ஷனுக்கு போகும், சோடியம் ஹைட்ராக்சைடோடையும் ரியாக்ஷனுக்கு போகும். HCl ரியாக்ஷனுக்கு போகுதுன்னா இது பேஸா ஆக்ட் ஆகுது, சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போகுதுன்னா இது ஆசிடா ஆக்ட் ஆகுது. அதனால இதை என்னன்னு சொல்றேன்னா ஆம்போட்ரிக் சொல்றோம். ஆம்போட்ரிக்னா அசிடிக்காவும் ஆக்ட் ஆகும், பேஸாவும் ஆக்ட் ஆகும். அப்படின்னா அப்போ Al2O3 வந்து ஆசிட் கிடையாதா, Al2O3 பேஸ் கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யார் வந்து பேஸ், யார் வந்து ஆசிட்? யாருமே பேஸ் கிடையாது, யாருமே ஆசிட் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏன் சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ்ன்னு சொல்றீங்க? அப்படின்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கினாலும் அதுக்கு அசிடிக் நேச்சரும் பேசிக் நேச்சரும் ரெண்டுமே இருக்கும். ரிலேட்டிவ் பிரகாரம் பார்க்கும்போது ஒரு சப்ஸ்டன்ஸை இன்னொரு சப்ஸ்டன்ஸோட ரிலேட் பண்ணும் போது யாருக்கு பேசிக் நேச்சர் அதிகமோ அவங்கள பேஸ்ன்னு சொல்றோம், யாருக்கு அசிடிக் நேச்சர் அதிகமோ அவங்கள ஆசிட்னு சொல்றோம். அப்படிதான். ஓகேவா? சரி, அப்போ Al2O3 ஆம்போட்ரிக்னு சொல்றோம். அடுத்து வந்து SiO2 என்னன்னு சொல்றோம்னா வீக்லி அசிடிக் அப்படி சொல்றோம். SiO2 வீக்லி அசிடிக் சொல்றோம். P4O10 வீக்லி அசிடிக் சொல்றோம். P4O10 வீக்லி அசிடிக் சொல்றோம். SO3யும் Cl2O7 ஸ்ட்ராங்லி அசிடிக் சொல்றோம். அப்போ அலாங் த பீரியட் அசிடிக் நேச்சர் என்ன ஆகுது? அதிகமாகுது. டவுன் த குரூப் அசிடிக் நேச்சர் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. பேசிக் நேச்சர் எப்படி சொல்லணும்? ஆப்போசிட்டா சொல்லணும். அப்போ அலாங் த பீரியட் பேசிக் நேச்சர் என்ன ஆகுது? கம்மி ஆகுது, குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. டவுன் த குரூப் பேசிக்